சார் இந்த சாராய ஒழிப்பு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு எதாவது வலியுறுத்துது? உறுதியா எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள். அதனால உறுதியா நாங்க மத்திய அரசுல வலியுறுத்தி சிபிஐ என்கொயரினா இது வந்து ஏதோ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது. ஏன் சிபிஐ என்கொயரி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க, யார் இதுல தொடர்பு உள்ளவர்கள், ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது. கடந்த 20 ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையா இருந்திருக்கோம், யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து வருது, எங்க போகுது, வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்காக சிபிஐ என்கொயரி வேணும். ஏன்னா சிபிசிஐடி அதில் நான் மதிக்கிறவன், நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க இவங்க. ஏன்னா இதில் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால் அது நேர்மையாக நடக்காது, உண்மையாக நடக்காது. ஏதோ கண் தடைப்பு ஒரு 10-20 பேர் கைது பண்ணாங்க. வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கு முதல்ல என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுங்க. ஏன்னா அந்த ஒரு ஒரு அதாவது குடி நோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்குது. மது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவங்ககிட்ட போய் 150 ரூபாய்க்கு பதிலாக இங்கே 50 ரூபா 30 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போகிறான். சொல்கிறானே என் பையன், காலையில் ஒரு பையன் இங்கே இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 4:30 மணிக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே குடிப்பான். அவன் வயசு 21 அட்மிட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்த உடனே முதல்ல குடிப்பேன்னு சொல்கிறான். அப்போ இதுதான் திராவிட மாடல், தெரிஞ்சுக்கங்க. இதுதான் திராவிட மாடல். 6 வருஷமா குடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ 15 வயசுல இருந்து இவங்க போட்டு குடிக்கிறதுனா என்ன நிலைக்கு தமிழ்நாடு போகுதுன்னு பாருங்க. இன்னொன்று, இந்த டாஸ்மாக் கடையில் அந்த பார் இருக்குல்ல, அந்த பார் வந்து எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்துறாங்க. இந்த பார்ல 24 மணி நேரம் அங்கே அந்த டாஸ்மாக் சரக்கு கிடைக்குது. அவங்க என்ன பண்றாங்க, ராத்திரி முழுக்க கடையை வந்து 8-9 மணிக்கு மூடுறாங்களா, 10 மணிக்கு மூடுறாங்க கடை, பேருக்கு தான். அதில் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிடுறாங்க, பாரில் கொடுத்துட்டு காலையில் வந்து கணக்கு போட்டு பில்லை போட்டுடுறாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன நடத்துங்க, என்ன ஆட்சி நடத்துறீங்க? உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார், மதுவில் வருகின்ற வருமானம் குஷ்வரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையை போன்றது, அது ஒரு பொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதில் போய் திணிக்கிறாங்க. விற்கல, இவங்க திணிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இருந்தார், உள்ள இருக்கிறார். இப்போ அவர் இருந்தார்னா நேரம் 70,000 கோடிக்கு போயிருக்கோம் தமிழ்நாட்டில் மது விற்பனை. இப்போ 55,000 கோடி தான் இருக்கு.